இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு லென்த்து கொடுத்துருக்கிறதுனால கைக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப லாங்லேருந்தே நீங்கள் வந்து இந்த வந்து வெடியை வெடிக்க முடியும். தென் வந்து சங்கு சக்கரமும் அப்படி தான், எல்லா வெடியுமே இவ்வளோ தூரம் நமக்கு வந்து லாங்கில் இருக்கிறதுனால பார்த்தீங்களா, இங்கே மட்டும்தான் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம் இந்த லைட்டரை. இவ்வளோ தூரம் லாங் லென்த் இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பயமே கிடையாமல் ஈஸியாக வந்து பொருத்த முடியும். தென் வந்து இந்த ஜாட்டியுமே ரொம்ப ஈஸியாக சூப்பராக பொருத்திட முடியும். ஸோ இந்த மாதிரி ஜாட்டி இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த புஷ்வானத்தை எரிய வைக்க முடியும். ஓகேங்களா, நார்மலாக நம்ம வந்து ஊதுபத்தியிலையோ தீப்பெட்டிலையோ அதை வந்து எரிய வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இது எரிஞ்சுக்கிட்டே வந்துடும். நம்ம எந்த கார்னரில் வைக்கிறோன்றதே நம்மளால் வந்து இப்படி ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ இதனால் நம்ம கைக்கும் ரொம்ப வந்து சேஃப்டி இல்லாமல் தான் இருக்கும். தென் வந்து அதை பற்ற வைக்கிறதுக்குள்ளே இது எரிஞ்சு முடிஞ்சிருச்சுனாலும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா இஷ்யூவுமே தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஒரு லைட்டரை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ தீபாவளிக்காக மட்டும்தான் இந்த லைட்டரை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதை தாண்டி நிறைய டெய்லி யூஸ்க்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். லேடிஸ் எல்லாம் கிச்சனில் இந்த ப்ராடக்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் குக்கரை வச்சதுக்கப்புறம் அதை வந்து இப்படி எடுத்து நார்மல் லைட்டரை வந்து இப்படி எடுத்து தூக்கிட்டு தான் நம்ம பற்ற வைக்கிறது மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு லைட்டர் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டர் ஆன் பண்ணிவிட்டு இப்படியே பற்ற வச்சுக்க முடியும். பட் வந்து நம்ம ஃபேன் போட்டுக்கிட்டே கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே செய்யாது. அதோட ஸ்பார்க் வந்து அணையவே அணையாது. பார்த்தீங்களா, காற்று வருது, உண்மையிலே காற்று வருது. ஓகேங்களா, அணையவே அணையாது. நம்ம இந்த எட்ஜஸை வந்து க்ளோஸ் பண்ணணுன்னா விளக்கு பொருத்தி வச்சு அதில் வந்து நம்ம காமிச்சிக்கிட்டு அது வந்து ஃபேன் இல்லாமல் அந்த மாதிரிலாம் நம்ம இனி கஷ்டப்படவே வேண்டாம். நீங்கள் ஜாலியாக ஃபேன் காற்றுல உட்காந்துக்கிட்டே இந்த ஒரு லைட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கோட எட்ஜஸ் எல்லாம் ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். தெரியுதா உங்களுக்கு அந்த புகை வருது, அது க்ளோஸ் ஆகும்போது. சீல் ஆயிடுச்சு. ஸோ ஃபேன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஃபேனை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் நான் இந்த லைட்டர் மூலயமா இதை பற்ற வச்சேன். ரொம்ப ரொம்ப